தங்கம் என்ன விலைக்கு விக்குது? ஆனா இவங்க மட்டும் தங்க மணல்லே பரண்டுட்டு வர்றாங்க பாருங்க. இந்த பறவைகளை முதல்ல நண்பர் ஒருத்தர் தயவால பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் பார்த்தேன். இவங்க தான் பசிபிக் கோல்டன் ப்ளோவர்ஸ். தமிழ்ல இவங்களோட பேர் பொன்னிற உப்புக்கொத்தி. காய்ந்து போன புற்களோட இருந்த அந்த சதுப்பு நிலத்தோட நிறத்தோட இவங்க ஒன்றி போய் இருந்ததுனால இவங்க எங்கெங்க இருக்காங்கங்கிறதே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி பார்க்க வேண்டியிருந்தது. அநேகமா இவங்க எல்லாருமே ரஷ்யாவில் இருக்கிற வடதுருவ பகுதியான சைபீரியாவில இருந்து தான் வந்திருப்பாங்க. ஒருவேளை வட அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்கால இருந்து கூட வந்திருக்கலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்கள்ல துருவ பகுதிகளில் இருந்து கூட்டம் கூட்டமா கிளம்பி வர்ற இவங்க பயணம் செய்யற மொத்த தூரம் 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவங்கள சில பேர் கடல் வழியா பயணம் செய்யும் போது இடையில ஓய்வு எடுக்காம 5-6 நாட்கள்லயே இந்தியா வந்து அடைஞ்சிடுறாங்க. இடையில எந்த உணவும் எடுத்துக்கிறது இல்ல. இவங்க உடம்புல தேக்கி வச்சிருக்கிற கொழுப்பு பெட்ரோல் மாதிரி எரிசக்தியா இருந்து இவங்களுக்கு பறக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சில பேர் இடையிடையே ஓய்வெடுத்து 3-4 வாரங்கள்ல இந்தியாவை வந்து அடைகிறாங்க. இன்னொரு நாள் தம்பி ஒருத்தனோட வயல்வெளி பகுதிகளில் படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அண்ணா அங்க பாருங்க ஏதோ ஒரு கூட்டமா பறக்குது அப்படின்னு சொன்னான். மொத்த கூட்டமும் வயல் பரப்புல வந்து உட்கார்ந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க எல்லாம் நம்மளோட கோல்டன் ப்ளோவர்ஸ்னு. தடவை இவங்களை பார்க்கும்போது சதுப்பு நிலத்துல ஒரு மேகமூட்டமா இருக்கிற நாள்ல பார்த்தேன். வயல்வெளியில பார்த்த அன்னைக்கும் மேகமூட்டமா தான் இருந்தது. அப்பப்போ வெயில் தலையை காமிச்சிட்டு போச்சு. வெயில் அடிக்கும் போதெல்லாம் இவங்களோட சிறகுகள்ல பட்டு தகதகன்னு மின்ன ஆரம்பிச்சாங்க. கதிர் அறுத்து காஞ்சிருந்த அந்த வயல் பரப்புல இந்த பறவைகளோட பொன்னிறமும் சேர்ந்து மின்னும் போது பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா கண்கொள்ளா காட்சியா இருந்தது. தங்கம் என்ன விலைக்கு வித்தா என்ன, கோலார் தங்க வயலே இங்கதான் இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. பக்கத்துல போனா இவங்களுக்கு தொந்தரவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தொலைவிலே நாங்க 2 பேரும் உட்காந்துட்டோம். இவங்கள நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரை மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் மார்ச், ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இனப்பெருக்கத்துக்காக சொந்த நாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இனப்பெருக்க காலத்துல இவங்களோட உடம்பு தங்க நிறத்துல தகன்னு ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த ஜொலிப்புல இருக்கிற கொஞ்சம் மிச்சத்தை தான் இங்க வரும்போது நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஒரு அடைக்கு பெரும்பாலும் 4 முட்டைகள் வச்சு குஞ்சு பொரிக்கும். சில சமயங்களில் அது 3ஆகவோ அல்லது 5ஆகவோ இருக்கலாம். ஆண் பெண் இரண்டுமே அடை காத்து 26 அல்லது 27 நாட்களில் குஞ்சு பொரிச்சு வரும். பூச்சி புழுக்கள் தான் இவங்களோட பிரதான உணவு. தமிழில் இவங்களோட பெயர் பொன்னிற உப்பு கொத்தியாக இருந்தாலும் இவங்க உப்புலாம் கொத்துறதில்ல. உங்கள் ஊர் பக்கத்தில் இந்த அழகான விருந்தினர்களை பார்த்தீங்கன்னா அது எந்த ஊர்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.